பியூட்டிஸ். இன்னைக்கு வீடியோ வந்து எப்பவும் விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்க போகுது. அதனால தான் இந்த கண்ணாடியும் நீங்கள் பார்க்குறீங்க. என்ன அப்படின்னா மினிசோவோட ஒரு மினி ஹால் மாதிரி தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். நான் மினிசோ லாஸ்ட் டைம் போயிருக்கும்போது நிறைய ஐட்டம்ஸ் வந்து ஸ்கின் கேர் அண்ட் பியூட்டி ரிலேட்டடாக வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. பட் நிறைய பேருக்கு வந்து அதோட யூசேஜும் சரி, அது வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்றதும் சரி தெரியாமல் இருக்கலாம். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. ஹாய், என்னோட பேர் நிவேதிகா. நீங்கள் பார்த்துட்டு இருக்க சேனலில் நான் ஃபேஷன், ஸ்கின் கேர் அண்ட் பியூட்டி ரிலேட்டட் கண்டென்ட்ஸ்லாம் போஸ்ட் பண்ணுவேன். ஸோ இன்கேஸ் என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மினிசோ வந்து ஒரு சைனீஸ் பிராண்ட் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஆனால் அந்த பிராண்டோட ஃபவுண்டரும் சரி, அந்த பிராண்டில் இருக்க டிசைனர்ஸும் சரி, அது எல்லாமே ஜாப்பனீஸ் அப்படின்றது எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல. இது வந்து ஒரு பாப்புலரான ஜாப்பனீஸ் கான்செப்டான ஷாப்ஸோட ஒரு ரிப்ளிகா மாதிரி தான் சைனாவில் ஆரம்பித்தாங்க. பட் அது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இந்தியாலையுமே வந்து இப்போ போயிட்டுருக்கு. இப்போ நான் காட்ட போகிற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து கேட்டகரி வைஸில் நான் டிவைட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் கேட்டகரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கின் கேர். ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்ப்ரெஸ்டு ட்ராவல் டவல்ஸ்ன்னு சொல்கிறாங்க. இது ட்ராவலுக்கு மட்டும் இல்லாமல் டே டு டேலையுமே வந்து சில டைம்ஸ் நீங்கள் ஸ்க்ரப் எல்லாம் பண்ணதுக்கப்புறமேட்டு க்ளீனான டவலில் வந்து நீங்கள் ஸ்கின்னை வந்து வைப் பண்ணணும்னு நினைக்கும் போது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து 16 டவல்ஸ் இருக்குது. ஒவ்வொரு குட்டி குட்டி பேக்கெட்ஸில் ஒன்று எடுத்து நீங்கள் தண்ணிக்குள்ளே போட்டிங்க அப்படின்னா அது வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும். ஸோ தண்ணியை வந்து ஸ்குவீஸ் அவுட் பண்ணிவிட்டு அதை எடுத்து நீங்கள் நார்மல் டவல் மாதிரி யூஸ் பண்ணலாம். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து நானும் இந்த மாதிரி ப்ராடக்ட் வந்து ட்ரை பண்ணதில்லை. ஸோ ட்ரை பண்ணணும்னு ஆசையாக இருந்ததுனால தான் வாங்கியிருக்கேன். அண்ட் இது வந்து கண்டிப்பாக ட்ராவலில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். செகண்ட் ப்ராடக்ட் பார்த்தீங்க அப்படின்னா மேக்கப் ரிமூவர். இது வந்து நிறைய டிஃப்ரெண்ட் ஃப்ரேக்ரன்ஸ்லேயும் சரி, நிறையா டிஃப்ரெண்ட் இன்க்ரீடியன்ஸ்லையும் சரி அங்கே இருந்தது. நான் வாங்கியிருந்தது வந்து ஓஷன் அப்படின்னு சொல்லிட்டு இதோட ஃப்ரேக்ரன்ஸ் வந்து ரொம்பவே மைல்டாக ப்ளீஸிங்காக ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் இதோட மேக்கப் ரிமூவிங் பவருமே வந்து டீசெண்டாக நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லுவேன். இதுக்கு முன்னாடி வந்து நான் கலர் பாரில் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அது தீர்ந்ததுனால சரி மினிசோ போகும்போது இது பார்த்தேன். ஸோ இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ட்ரை பண்ணும்போது எனக்கு இது ரொம்பவே பிடிச்சது. ரொம்ப சாஃப்டான ஃபீல் கொடுத்தது ஃபேஸ்க்கு. இந்த மாதிரி மல்டி பர்பஸ் யூஸிங் டிஷ்யூஸ் மாதிரி இதை நான் மெயினாக எதுக்கு யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா டோனர் அப்ளிகேஷனுக்கு வந்து ஸ்கின்ல நார்மலாக நான் வந்து அந்த காட்டன் பேட்ச் யூஸ் பண்ணும்போது எனக்கு ரொம்ப ஹார்ஷாக ஃபீல் ஆச்சு. ஸோ இது வந்து ரொம்பவே வந்து தின்னான லேயர் இருக்கிற மாதிரி ஒரு காட்டன் ஃபேப்ரிக் அப்படின்றதுனால இதை ட்ரை பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினேன். அண்ட் இது வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. இது பார்த்தீங்க அப்படின்னா செட் ஆஃப் 800 இந்த பாக்ஸில் இருக்குது. நெக்ஸ்ட் ப்ராடக்ட் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராடக்ட்னு சொல்லுவேன். ஃபேஸ் மாஸ்க் தான். நார்மலாக ஃபேஸ் மாஸ்க் வந்து இருக்கிறதுலே நான் சீப்பாக யூஸ் பண்ணுறது ரொம்ப நிறைய பாப்புலராக இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோனி மொழி தான். அதை வந்து நீங்கள் நைக்காவில் பார்க்கும்போது தெரியும். ஒரு ஷீட் மாஸ்க் வந்து ஒரு 100 ருபீஸ்க்கு அவங்க கிட்டத்தட்ட 20 to 30 வேரியன்ஸே வச்சுருக்காங்க. பட் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் மினிசோலையும் கிட்டத்தட்ட 20 to 30 வெரைட்டிஸ் ஆஃப் ஷீட் மாஸ்க் வச்சுருக்காங்க. அண்ட் ஒரு ஷீட் மாஸ்கோட ரேட் பார்த்தீங்க அப்படின்னா 60 ருபீஸ் தான். ஸோ எனக்கு கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசையாக இருந்தது. ஸோ நான் இந்த டைம் சூஸ் பண்ண ஷீட் மாஸ்க்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 5 இன்க்ரீடியன்ட் பேஸ்டு ஷீட் மாஸ்க்ஸ் தான் யூஸ் பண்ணியிருந்தேன். என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் அப்படின்னா வைட்டமின் சி, அதுக்கப்புறமேட்டு நயாசினமைட், அதுக்கப்புறமேட்டு ஹைரலானிக் ஆசிட், அதுக்கப்புறமேட்டு மெண்டாயிலிக் ஆசிட், அதுக்கப்புறமேட்டு பெப்டைட். இது எல்லாமே கம்ப்ளீட்டாக ட்ரீட்மெண்ட் பேஸ்ட் மாஸ்க்ஸ் தான். இதுலேயே வந்து இன்னும் 2 டைப் ஆஃப் சப் கேட்டகரிஸில் அவங்க வச்சுருந்தாங்க. ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கின் ஃபுட் அப்படின்ற ஒரு ரேஞ்சில் கைண்ட் ஆஃப் பீட்ரூட்டு, கொரியன் ஜின்சிங் அந்த மாதிரி தனித்தனியாக இன்க்ரீடியன்ட்ஸ் பேஸ்டும் வச்சுருந்தாங்க. அது இல்லாமல் இன்னொரு செட் ஆஃப் கேட்டகரிஸில் வந்து லாவெண்டரு, ரோஸ் அந்த மாதிரி டைப்பில் எல்லாமே வச்சுருந்தாங்க. இந்த டைமுக்கு வந்து நான் இந்த மாதிரி இன்க்ரீடியன்ட் பேஸ்ட் வாங்கியிருந்தேன். ஸோ ஒருவேளை இது நல்லா இருக்குது, இதோட எஃபெக்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக மற்றதையும் ட்ரை பண்ணி நான் உங்களுக்கு ஒரு ரிவ்யூ வீடியோ மாதிரி ஷேர் பண்ணுறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஷீட் மாஸ்க் நான் வாங்கியிருந்தேன். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா பபிள் ஷீட் மாஸ்க். இது வந்து நீங்கள் இன்டர்நெட்டில் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. நீங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணதுக்கப்புறமேட்டு அந்த ஷீட் மாஸ்க்லேருந்து பபிள்ஸ் வர மாதிரி. எப்படி அப்படின்னா இது வந்து ஒரு கிளென்சிங் ஷீட் மாஸ்க் மாதிரி அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ இதுவும் ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு வாங்கியிருந்தேன். இது என்ன வேரியன்ட் அப்படின்னா ப்ளூபெரி வேரியண்ட்டில் இதை நான் வாங்கியிருந்தேன். இன்ட்ரெஸ்டிங்கான இன்னும் 2 ஷீட் மாஸ்க்கும் வாங்கியிருந்தேன். ஒன்று வந்து ஹேண்டுக்கு, இன்னொன்று வந்து ஃபுட்டுக்கு. இதுவுமே டோனி மொழி பிராண்டில் வந்து அவைலபிள் தான். பட் இதை விட ரொம்பவே காஸ்ட்லி. இது வந்து கைண்ட் ஆஃப் ஒரு 100 ருபீஸில் எனக்கு கிடச்சிது. ஹேண்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சீவீட் அண்ட் வைட்டமின் சி அப்படின்ற வேரியண்ட்டு. ஃபுட் பார்த்தீங்க அப்படின்னா கோட் மில்க் கொலாஜன் அப்படின்ற வேரியண்ட். ரெண்டுமே வந்து ஹைட்ரேஷனுக்கு அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. ஸ்கின் கேர் டூல்ஸ் மாதிரி கேட்டகரியில் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து இந்த மாதிரி கிளென்சிங்காக நான் வாங்கியிருந்தேன். இந்த ஃபிங்கர் கிளென்சிங்க்கு வந்து நோஸோட கார்னர்ஸில், அதுக்கப்புறமேட்டு கண்ணுக்கு கீழே அப்படியெல்லாம் வந்து கொஞ்சம் மைல்டாக ஆனால் எக்ஸ்பாலியேஷன் பேஸ்டில் இருக்கணும் அப்படின்ற போது இந்த மாதிரி இது யூஸ் பண்ணால் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல். அண்ட் இது வந்து ஃபேஸோட சீக்ஸ் ஏரியாவில், ஃபோர்ஹெட் ஏரியாலெல்லாம் வந்து கிளென்ஸ் பண்ணுறதுக்கு இது ரொம்ப
ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். காஸ்மெட்டிக் சிசர் இது மெயினாக எதுக்காக வாங்கியிருந்தேன் அப்படின்னா, ஷீட் மாஸ்க் வந்து ஃபேஸில் அப்ளை பண்ணும்போது எங்கேயாவது வந்து கட் பண்ணி அதை பேட்ச் பண்ணணும் அப்படின்றதுக்காகவும், அப்படி இல்லை அப்படின்னா வேறு ஏதாவது காஸ்மெட்டிக் பர்பஸ்க்கு வந்து ஸ்கின் கேருக்காகவே யூஸ் பண்ணலாம் அப்படின்னும். பிகாஸ் மற்ற சிசர்ஸ் எல்லாம் நீங்கள் வீட்டில் வந்து வேறு ஐட்டம்ஸ்க்கு யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதை எடுத்துகிட்டு வந்து நீங்கள் ஃபேஸ் மாஸ்கில் வந்து கட் பண்ணீங்க அப்படின்னா அதில் இருக்க தேவையில்லாத ஜெர்ம்ஸ் அதெல்லாம் வந்து அலர்ஜிஸ் கிரியேட் பண்ணும். ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்காக ஸ்கின் கேருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தனியாக ஒரு சிசர் வாங்கியிருந்தேன். அடுத்த கேட்டகரி வந்து பாடி கேர். அதில் வந்து இந்த பாடி மிஸ்ட் வாங்கியிருந்தேன். இதோட ஃப்ரேக்ரன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீ மிஸ்ட். இது கைண்ட் ஆஃப் ஒரு நேச்சரோட ஓஷனோட ஃபீல் இருக்கிற மாதிரி ரொம்ப மைல்டாக ரொம்ப சூதிங்காக இருந்தது. நெக்ஸ்ட் ஓரல் ஹைஜீன் கேட்டகரியில் எலக்ட்ரிக் டூத் ப்ரஷ் வாங்கியிருந்தேன். இதுக்கு என்ன வந்து ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கொடுத்துருக்க ஒரு ஹெட் மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா 2 ஹெட் கொடுத்துருக்காங்க. 3 months ஒன்ஸ் வந்து இந்த ஹெட்டை மாற்றி யூஸ் பண்ணுறது மூலிமா இது கிட்டத்தட்ட 9 months வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இது வந்து பேட்ரி ஆப்ரேட்டட் தான். ஸோ இது வந்து ஒரு ஏஏ பேட்ரி வந்து யூஸ் பண்ணும்போது இந்த பட்டன் நம்ம ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா ஒரு வைப்ரேஷன் ஃபீலிங் கொடுக்குது. ஸோ டீத்தில் வந்து க்ளீனிங் நல்லா இருக்கும் அப்படின்றத எலக்ட்ரிக் டூத் ப்ரஷோட ஸ்பெஷாலிட்டியே. ஸோ இதை ஒரு டைம் யூஸ் பண்ணலாமே அப்படின்றதுக்காக. பியூட்டி கேட்டகரியில் இது வந்து ஜெட் பிளாக் அப்படின்ற வேரியண்ட்டு. எனக்கு மினிசோட ஐலைனரில் ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து ஒரு ஷைன் கொடுக்கும். நார்மலாக மேட் ஃபினிஷ் இல்லாமல் டியூவி ஃபினிஷ் கொடுக்கும். எனக்கு வந்து அது பர்சனலாக ரொம்ப பிடிக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணது தீர்ந்துருச்சு, அதனால இதை வந்து ரீஸ்டாக் பண்ணியிருந்தேன். செகண்ட் இந்த 2 நெயில் பாலிஷ் வாங்கியிருந்தேன். இது 2மே கைண்ட் ஆஃப் பவுடர் பேஸ்டு நியூட் ஷேட்ஸு. எவ்ரிடே யூஸுக்கு வந்து நீங்கள் என்ன கலர் அவுட்ஃபிட்ஸ் போட்டிருந்தாலுமே வந்து இந்த 2 கலருமே வந்து ரொம்ப அழகாக என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ அதுக்காக இந்த 2 கலர். ஒன்று வந்து பிங்க்கில் பீச் மாதிரி ஒரு கைண்ட் ஆஃப் நியூட் ஷேட் அண்ட் செகண்ட் ஒன் வந்து கிரே அண்ட் ப்ளூ மிக்ஸ்டான மாதிரி ஒரு நியூட் ஷேட். ஸோ இது 2 தான். தேர்ட் வந்து சன்கிளாஸ் வாங்கியிருந்தேன். இது வந்து ஒரு கேட் ஐ அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஒரு கட் இருக்க சன்கிளாஸ். என்னோட ஃபேஸ்க்கு வந்து இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டான லுக் கொடுத்தது. அண்ட் ஆல்சோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அதனால இது வாங்கியிருந்தேன். வெக்கேஷனுக்கு இல்லை வெளியிலலாம் எங்கேயாவது போகும்போது யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இது தவிர நார்மலாக ஹோமுக்கு யூட்டிலிட்டி அப்படின்ற செக்ஷனில் இந்த 2 டஸ்ட்பின் வாங்கியிருந்தேன். எதுக்காகனா எங்கள் வீட்டில் வந்து 2 ரூமில் ட்ரை வேஸ்ட் போடுறதுக்கு வந்து இப்போதைக்கு எதுவுமே இல்லை. ஸோ ஒவ்வொரு டைமும் கிச்சனுக்கு போய் போட வேண்டியதாக இருக்குது. டெம்பரவரியாக வந்து ஏதாவது ட்ராஷ் வேணும் அப்படின்னா இந்த மாதிரி க்யூட்டான டஸ்ட்பினில் போட்டுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான். இதோட ஹெட்டை வந்து இப்படி ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 1 week ஒன்ஸ் இதை எம்டி பண்ணால் போதும் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் நல்லாவே பெரிய டஸ்ட்பின் தான். இது பார்த்தீங்க அப்படின்னா டூத் ப்ரஷ் ஹோல்டர். இதை வந்து நீங்கள் வாலில் ஸ்டிக் பண்ணிவிட்டு டூத் ப்ரஷ்ஷை வந்து இங்கே இந்த இடத்துல வந்து ஓப்பனிங் மாதிரி இருக்குது. ஸோ உள்ளே வந்து நீங்கள் யூஸ் பண்ணதுக்கு அப்புறமேட்டு ஸ்டிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது ஒரு க்ளோஸ்டு சர்ஃபேஸ் மாதிரி. அதே மாதிரி உங்களுக்கு டூத் ப்ரஷ் எல்லாம் போட்டு வைக்கிறதுக்கு தேவையில்லாமல் ஒரு ஆர்கனைசர் ஸ்பேஸ் வந்து கம்மியாகும். ஸோ இது வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு வாங்கியிருந்தேன். இந்த மாதிரி ஒரு டிரான்ஸ்பரண்ட் கிளாஸ் வாங்கியிருந்தேன். இது எதுக்காக அப்படின்னா ஸ்கின் கேர் வீடியோஸ் எல்லாம் ஃபில்ம் பண்ணும்போது அந்த டிரான்ஸ்பரண்ட் ஷீட் மாஸ்க்கு தண்ணி ஊற்றி உள்ளே போடும்போது உள்ளே வந்து என்ன இருக்கணும் அப்படின்னு தெரியறதுக்காகவே இந்த கிளாஸ் டம்ளர் வாங்கியிருந்தேன். வீக்லி பிளானரும் நான் ஒன்று வாங்கியிருந்தேன். இது மெயினாக எதுக்காக அப்படின்னா யூடியூப் வீடியோஸ் வந்து ஸ்கெடியூல் பண்ணி எந்த டேயில் வந்து எந்த வீடியோ போஸ்ட் பண்ணணும், எந்த டேயில் வந்து எதை நான் எடுக்கிறேன் அப்படின்றத நோட் பண்ணுறதுக்காகவே. இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மண்டே டியூஸ்டே வெனஸ்டே அந்த மாதிரி வந்து குட்டி குட்டி டேபிள் காலம் மாதிரி இருந்தது. இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான். அண்ட் இதில் பார்த்தீங்க அப்படின்னா 52 ஷீட்ஸ் இருக்குது, விச் மீன்ஸ் 1 yearக்கான வீக்லி பிளானர் இருக்குது. இன்கேஸ் நீங்கள் வந்து காலேஜ் இல்லை ஸ்கூல் டைம்ஸில் வந்து உங்களோட டூ டூ லிஸ்ட் அந்த மாதிரியெல்லாம் நீங்கள் போடணும்னு நினைக்கிறீங்க, அப்படி இல்லைன்னா ஏதாவது இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட்ஸ் டெஸ்ட்டை பற்றியெல்லாம் நோட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் லாஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜில் ஐஸ் வந்து மேக்கிங்காக இந்த மாதிரி செட் ஆஃப் 3 இருக்குது. இதில் ஒன்றில் வந்து 6 ஐஸ் க்யூப்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். இதில் வந்து மெயினான அட்வான்டேஜாக எதை பார்த்து நான் வாங்கினேன் அப்படின்னா இதுக்கு இருக்க இந்த கேப்பு தான். எங்கள் வீட்டில் வந்து ஃப்ரீசரில் தண்ணி மேலேருந்து சொட்டும் போது இந்த குடிக்கிற தண்ணியும் அந்த மெஷின்லேருந்து வர தண்ணியும் வந்து மிக்ஸ் ஆகிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலு. ஸோ எனக்கு அது சுத்தமாக பிடிக்கல. அதனால் இந்த மாதிரி கேப் இருக்கிற மாதிரி வாங்கியிருந்தேன். அண்ட் செட் ஆஃப் 3 எதுக்காக அப்படின்னா ஒன்றில் வந்து நார்மலாக வாட்டர் இருந்தாலும் மற்ற 2ல் வந்து நம்ம ஐஸ் ஃபேஸுக்கு வந்து ஏதாவது சீரம் அந்த மாதிரி இதெல்லாம் போட்டு தண்ணியில் வந்து நம்ம சேர்த்து ஐஸ் க்யூப்ஸ் மாதிரி மார்னிங்கில் யூஸ் பண்ணணும் அப்படின்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுக்காக. அண்ட் இது ரொம்ப காம்பேக்டாக இருக்கிறதுனால ரொம்ப பெரிய ஸ்பேஸ் வந்து ஃப்ரீசரில் வந்து எடுத்துக்காது. ஸோ நீங்கள் ஒரு டைமில் ஒரு பாக்ஸில் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக மற்ற திங்ஸ் எல்லாம் ஃப்ரீசருக்குள்ளே வைக்கலாம். ஸோ ஃப்ரிட்ஜ் வந்து சின்னதாக இருக்கும்போது ஃப்ரீசருக்கு இது ரொம்ப சூப்பராக செட் ஆகும்.
இதெல்லாம் தான் வந்து இந்த டைம் நான் மினிசோ போகும்போது வாங்கினது. இது இல்லாமல் எக்ஸ்ட்ராவாக நான் வந்து இன்னொரு ஐட்டம் வந்து காட்டணும்னு நினைக்கிறேன். இது வந்து நான் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது தான். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிளெயினான கம்ப்ரஸ்டு ஃபேஸ் மாஸ்க்ஸ். இது என்ன கேட்டகரியில் வரும் அப்படின்னா, இதையுமே வந்து நீங்கள் டேப்லெட் மாதிரி இருக்கும். தண்ணியில் போட்டிங்க அப்படின்னா நல்ல ஃபேஸ் மாஸ்க் மாதிரி எக்ஸ்பேண்ட் ஆகும். ஸோ உங்களுக்கு வேணுன்ற சீரம் அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வேணுன்ற பேக் அது எல்லாமே போட்டு நீங்கள் ஃபேஸில் வந்து டிஐஒய் மாதிரி பண்ணலாம். ஸோ இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சது. இது இல்லாமல் மினிசோல வேறு ஏதாவது யூஸ்ஃபுல் ஐட்டம் இருக்குது, நீங்கள் ட்ரை பண்ணி ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னா அந்த ரெக்கமெண்டேஷனும் நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் உங்களுக்கு என்னோட வீடியோஸ் பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.